அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்செந்தூரில் கத்தியுடன் வீடு புகுந்து பெண்ணிடம் அத்துமீறி அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனந்தராமன் தெருவை சேர்ந்த ஆனந்தி என்ற பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி ஒரு நபர் நுழைந்திருக்கிறார். அவர் பெண்ணின் வாயில் பிளாஸ்டரை ஒட்ட முயன்றபோது கூச்சலிட்டதால் தற்போது தப்பி ஓடிய நிலையில் பொதுமக்கள் அவரை பிடித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். மேலும் அவர் வணக்கம். திருச்செந்தூரில் பட்டப்பகலில் கத்தியுடன் வீட்டுக்குள் நுழைந்த தனியாக இருந்த பெண்ணை வாயுக்குள் பிளாஸ்டிக்கால் ஒட்ட முயன்றதால் பரபரப்பு. பெண் கூச்சலுடன் அக்கம் பக்கத்துடன் துரத்தி சென்று பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து காவல்துறையுடன் பிடித்து கொடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட ஆனந்தராமன் தெருவில் அனந்தி என்ற பெண்மணி குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று மத்தியானம் நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்தபோது அதனை நோட்டமிட்ட ராஜமலத்தை சேர்ந்த மர்ம நபர் ஒருவர் ஆனந்தி தனியாக இருந்ததை அறிந்து கொண்டு வீட்டிற்குள் அத்துமீறி கத்தியுடன் நுழைந்து கையில் வைத்திருந்த பிளாஸ்டரால் ஆனந்தியின் வாயில் ஓட்ட முயன்றுள்ளார். அப்போது அவர் சுதாரித்துக் கொண்டு பயத்தில் கூச்சலிட்டதால் அக்கம் பக்தனர் அரள சத்தம் கேட்டு வந்து பார்த்தபோது அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளனர். அக்கம் பக்தனர் திருடனை துரத்தி சென்று பொதுமக்கள் உதவியுடன் பிடித்தனர். உடனடியாக திருச்செந்தூர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து தாமதாக வந்த திருச்செந்தூர் காவல்துறையிடம் பொதுமக்கள் திருடனை ஒப்படைத்தனர். மேலும் திருடன் கையில் 10,000 ரூபாய் மற்றும் தங்க செயின் வைத்திருந்ததாக தகவல் தெரிவித்தனர். மேலும் அந்த பகுதியில் மது போதையில் பல வீதிகள் உலாவதால் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பட்டப்பகலில் தனியாக இருந்த பெண்ணிடம் வீட்டிற்குள் கத்தியுடன் நுழைந்து அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திணறற்ற திமுக ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் ரோந்து பணியில் ஈடுபடாமல் மொத்தன போக்கில் இருப்பதால் வேடிக்கை பார்த்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.